அப்போ இந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கும் பொழுதும் சரி, இந்த மாதிரியான ஸ்பேஸ் பேரண்ட் கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக இப்படி யோசிக்க தோணும். நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசிக்கிறதுக்கான ஒரு தாட் ப்ராசஸ் வரும் இல்லையா? அப்போ அதுக்கான ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கும், அதற்கான டேட், இப்போ அந்த பையன் டேட் போகிற அளவுக்கு இருக்கான் அப்படின்னும் பொழுது அந்த பையனோட ஃபீல் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு நான் இன்னும் எதுவுமே செய்யலைங்கிற ஃபீலும் இருக்கு. ஆனால் எங்கள் அம்மா என்கிட்ட கேட்காத அளவு தான் அவங்க இருக்கிறாங்கன்னு அவங்க ஸ்டேபிளா இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க ஃபினான்ஷியலா ஸ்டேபிளா இருக்காங்க, ஸ்டெபிலைஸ்டா இருக்காங்க ஓரளவுக்கு. சோ அப்படி இருக்கும்போது இது யோசிக்க முடியும்னு சொல்றேன். ஏன் இப்ப இந்த மாதிரியான இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பிரிச்சு பேசுறோம், சமூகம் எப்படி அதுக்கெல்லாம் பேர் வைக்குது, ஓப்பன் ரிலேஷன்ஷிப், ஃபிளிங், இது ப்ளட்டோனிக் ரிலேஷன்ஷிப்னு நிறைய ரிலேஷன்ஷிப்லாம் இப்போ ஏன் திடீர்னு சமீப காலங்களில் ஏன் இவ்வளவு ப்ரெஷர் வருது? அன்னைக்கு மேரேஜ்ன்ற ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் நேம் மட்டும்தான் தெரியும் எல்லாருக்குமே, லவ் மேரேஜ் இவ்வளோதான் தெரியும். இப்போ ஏன் இவ்வளவு ரிலேஷன்ஷிப் விஷயம் வருதுன்னா, ஏனென்றால் அடுத்த தலைமுறை ஈக்குவலாக வெளியில் மேலே அடுத்தடுத்த லெவலுக்கு வந்துட்டு இருக்கு. இந்த தலைமுறை அடுத்த நிறைய கைகளில் சம்பாதிச்சு சுதந்திரமாக தன்னை உணர்ந்து தன்னுடைய விரும்பிய வாழ்க்கை வாழணும்னு அது விரும்புது. அதனால தான் இந்த ஜென்சி பசங்க ஒரு ரிலேஷனுக்கு ஒரு பேர் வைக்கிறான். பெஸ்டி, பாய் பெஸ்டி, ஃப்ளிங்கு, ஒன் நைட் ஸ்டாண்டு, அது இதுன்னு அவன் எடுத்துன்னு வர்றதுக்கு எல்லாமே என்னன்னா ஒரு பேர் வைக்கிறான். காரணம் என்னன்னா சமூக மாற்றம். ஆண் பெண் ரெண்டு பேருமே பொருளீட்டி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது அவங்களுடைய சுயமரியாதையும் அவங்களுடைய சுதந்திரமும் தேவையா இருக்கும் பொழுது அதுல யாருடைய தலையீடும் உள்ளார வேணானும் பொழுது எனக்கு கல்யாணமே வேணான்னு ஒரு கோஷ்டி போயிட்டு இருக்கு. கல்யாணம் பண்ணாலும் குழந்தை பெற்றுக்க மாட்டேன்னு இன்னொரு கோஷ்டி ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வர்றதுக்கு காரணம்னா சமூகத்துல ரெண்டு பேருமே பங்களிக்கிறாங்க.